சரி பேசி பாப்போம் சரி பேசி பாப்போம் சரி பேசி பாப்போம் சரி பேசி பாப்போம் பேசி பாப்போம் சரி பேசி பாப்போம் சரி பேசி பாப்போம் சரி பேசி பாப்போம். ஐயா ஐயா என்ன விட்டுடா என்ன விட்டுடா. இதயம் உடைத்தாய் நொறுங்கவே டேய் இவ்வளவு சாஃப்டான ஆள் நீ ஏன்டா இப்படி? நீ தான்டா காரணம். டேய் நான் அவன் கையை அப்படியே பிடிச்சிக்கிறேன். அவனை அப்படியே அடிச்சு அவன் வாயை உடைக்கணும். அவன் பல்லு இல்ல பல்லு அந்த மாதிரி உடையணும். ஏன்டா? பேசாத பேசாத. நீ பௌர்ணமி வேற ஃபுல் டென்ஷன்ல இருக்கிறேன் நானு. டேய் எங்கடா இருக்கற? மச்சான் மச்சான் தோ வந்துட்ட 5 நிமிஷம் ஆந்து வந்துட்டான்டா. எங்கடா அவன்? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? என்ன போட்டு இப்படி வச்சிங்க? இருங்கடா டே கம்நாட்டி நாய, நான் யாருன்னு தெரியுமாடா? யாரு யாரு யாரு? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கேன், எனக்கு இருந்த மரியாதை போச்சுடா. ஆமா அது என்னது இது? மற்ற நேரத்தில் நான் வந்தா நேரம் கட்ட நேரத்தில் வந்து பாரு மானங்கட்ட மழை. இது இப்போ வரல நீ யார் அழுதா? 2 நாள் பழப்பு போச்சுன்னு சொல்ல தெரியல. உனக்கு லவ் மூடு வந்தா மட்டும் நான் வரணும். ஆ ஏன்டா ப்ரப்போஸ் பண்றதுன்னா 1 மாசத்துக்கு மல்லி சாமான் வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லு. அதுவும் இல்லையா ஜீவன் சுரக்ஷா பாலிசி 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொண்ணு பேர்ல எடுத்து கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லு. அது என்னடா அது? நேரு மாமா மாதிரி ஆளாளுக்கு ரோஜா பூ எடுத்துன்னு போறானுங்க. அவனுக்கு தான் அறிவில்ல. ஏன்பா இந்த பொண்ணுக்கு மாப்பா அறிவில்ல? பிடிக்கலன்னா அவன் மூஞ்சில காரி துப்பு சொல்லு. இல்லடா ஏன்டா பெத்தனா அவங்க அப்பா மூஞ்சில காரி துப்பு சொல்லு. ஒரு பாவ மரியாதை என்ன? அது என்ன குப்பத்தொட்டில தூக்கி அடிக்குது? நீங்களாவது பரவாயில்ல ஒண்ணுமா பழகிறீங்க. நான் இந்த ஏரியா பையனே இல்ல பாஸ். இவனுங்க தொல்ல வானான்தான் நான் 4 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி போய் உட்காந்துக்கிறேன். ஆனா என்ன வச்சு இன்னன்னா காமெடி பண்றானுங்க. என்ன காமிச்சு சோறு விட்டானுங்க சரின்னு. ஆயா வடை சுடுதுனானுங்க அளவு பண்ணேன். பாம்பு முழுங்குதுனானுங்க பரவாயில்லன்னு விட்டேன். ஆனா இவனுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்றானுங்க பாரு ஒரு அக்க போரு. மாடிக்கு போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நம்மள பார்த்து whenever I see a full moon it reminds me of your face. Oh yes. அப்படின்னா என்ன பார்க்க சொல்ல அவருக்கு காதலி ஞாபகம் வருதான். என்ன பார்க்க சொல்ல ஏன் அவனுங்களுக்கு காதலி ஞாபகம் வருது? ஏன் வருது? இதுக்கு முன்னாடி என்ன கிட்ட பாத்துக்கிறியாடா? உங்களாம் வேலை செய்ய தலையெழுத்தாடா. நான் அந்த பூமிக்கு அந்த பர்பஸே வேறடா. நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சு வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மறுநாள் காலைல ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்கன்னா குழந்தைங்க சந்தோஷப்படும். ஒரு குழந்தைய சந்தோஷப்படுத்தின பெருமைடா எனக்கு. விவசாயி விதையை விதைச்சிட்டு அப்படியே ஏக்கத்தோட வானத்தை பார்த்தப்போ நான் ஒரு துளியா அவன் நெத்தி போட்டுல விழுந்து அப்படியே சிலுத்து போய் சந்தோஷத்தோட ஒரு சிரிப்பாம்பாரு. காஞ்சி போன பூமி, அதுல பட்டு போன மரம். நான் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த காரணத்தால நான் அந்த பூமிக்கே வந்தேன். ஆனா நீங்க
சினிமாவில் என்ன பாடுபடுத்துறீங்க? என்னது 3 சாங்குக்கு, சோக பாட்டுக்கு. ஹீரோயின் டிரான்ஸ்பரண்டா ஒரு புடவை கட்டுன்னு வரும். டிரான்ஸ்பரண்ட் என்னன்னு தெரியாதா? என்னது இந்த பக்கம் தான் அந்த பக்கம் பார்த்தா அப்படியே அப்பட்டமா தெரியும். ஐயோ, அந்த மாதிரி ஒரு புடவை கட்டுன்னு அந்த பொண்ணு வர சொல்ல அதை தொப்பலாம் நினைச்சு மானபங்கப்படுத்துற வேலை கொடுத்துக்கிறானுங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இரு ஒரே நிமிஷம் இரு, நான் சொல்றேன். இந்த சினிமால என்ன எப்படி தெரியுமா யூஸ் பண்றாங்க? எப்படி? ஒரு ஹீரோயின் என்ட்ரி வந்தா போதும், ஐயா என்ன ஒரு முழம் வாங்கி தள்ள வச்சுன்னு வர போறாங்க. ரொம்ப தான் பண்ற. தலையில வச்சா பரவாயில்லையே, வேற பேக்ரவுண்டு, ஃபோர் கிரவுண்டு, அண்டர் கிரவுண்டுன்னு அப்படியே எல்லா இடத்துலயும் போட்டு குழுகணுமா. எல்லா பாட்டுலயும். பாட்டு மட்டும் இல்ல, பாட்டு வரியில அதுலயும் அந்த ஒரு பாட்டை கேட்டா எனக்கு ஒரு ஆத்திரம் வருது பாரு. அது மட்டும் இல்லாம கதாநாயகனும் கதாநாயகியும் கசமுசா பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துல நான் சென்சார் வேலை வேற பார்க்கணும். எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைக்கு எடுத்துன்னு போயிட்டு நீ உன்னை அடிக்காம என்னடா பண்றது? எப்பா இதுக்கு அப்படின்றிய இந்த பாட்டை கேளு. என்ன நைட்லாம் கட்டில கட்டி போட்டு இவன் என்ன என்ன வேலை பார்க்க சொல்றான்? நாங்க 3 பேர் இல்லாம ஏதாவது ஒரு காதல் பாட்டு வந்துதாடா? நான் இல்லன்றியா? பாடி காட்டவா? நிலாவேவா செல்லாதேவா பூவே செம்பூவே உன் வாசம் வரும் மழை வருது குடை கொண்டு வா மாவே உன் மாறாப்பிலே. போதுமா? நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான்ப்பா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா ப்ளீஸ். பேசுறத கேட்காதீங்க, எதனா பேசி மயக்கிடுவான். டேய் நீங்க சொல்ற மாதிரி அந்த காதலுக்காக லெட்டர் எழுதுறது, கவிதை எழுதுறது அதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் ஒருத்தனுக்கு லவ் ஃபீலியர் ஆச்சுன்னா அவன் என்னமா ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். ஆனா இப்போ ஒரு பொண்ணு பையனும் பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, திருந்திட்டேன். ஏன்னா நான் தான் உன்ன லவ் பண்ணல. என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்களே, உங்களை வச்சுதான் வர்ணிச்சு பாட்டுலாம் பாடுறாங்க, நீ உள்ளாரம் பாடுனீங்களே. என்ன நீங்க தெரியாத்தனமா கடிச்சு கூட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் காலி பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு பாஸ். அப்பெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்னு வச்சுக்கோ, அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணோம், கலர் சர்டிஃபிகேட்லாம் போடணும், விதமா ஹேர் ஸ்டைல் செட் பண்ணோம், எமால வீலிங்கிலாம் பண்ணி ஊந்து வரணும். அப்ப அந்த லவ் பண்ற பொண்ணு ஒரே ஒரு தப்பா நம்மள திரும்பி பார்த்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பசங்க எல்லாம் அவ்வளவுதான். நினைச்சு தவிச்சு உருகி கிடந்த மனசு பறந்து போகுதே. மனச புடிச்சு கசக்கி புழிஞ்சு பயந்து கிடந்த பழைய நினைவு விலகி ஓடுதே. அப்பெல்லாம் என்ன செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பாஸ். ஆனா இப்பெல்லாம் ஒரு 250 ரூபாய்க்கு இன்டர்நெட் பேக் இருந்தா போறோம் ஆயிப்போச்சு. வீசாட்டு, டேங்கோ, டிண்டர்னு அச்சோ ஆப்ல தான் மீட்டிங்க. அப்ப பிரேக்கப் வாட்ஸ்அப்ல தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப்பு, உக்கப்பு, 1 நைட் ஸ்டாண்டு, 2 டைமிங்கு, ஸ்வாப்பு, ஃபிளிங்குன்னு இந்த மாதிரி வார்த்தைலாம் கேள்விப்பட்டதே கிடையாது. அங்கங்க அத்திப்பூவாட்டம் 2-3 நாளா லவர்ஸை பார்ப்பேன், அவங்களையும் ஜாதி பேரை சொல்லி பிரிச்சுறானுங்க. இது எதுவும் தெரியாம நான் அடின்னு அடிச்சிட்டிங்களேப்பா. சாரிப்பா. பரவாயில்லப்பா. டேய் நல்ல பையன்டா, பாவம் யார் மனசு நோ அடிக்க மாட்டான்டா அவன். சாரி ஜி, பார்த்து அடிங்க, தெரியாம இஷ்டம். சரி அப்ப நான் கிளம்புறேன். ஜி வெயிட் பண்ணுங்க, நாங்களும் உங்க கூட வரோம், வாங்கடா போலாம். டேய் இங்க வா, வாங்கடா. லெட்ஸ் கோ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சரி பேசி பாப்போங்கிற எங்களோட Facebook பேஜை லைக் பண்ணுங்க. டீ கடை தாட்ஸ்ங்கிற எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹோட்டலில சினிமா தியேட்டரில கொஞ்சம் கோட்டரில அப்புறம் பீட்டரில குட்டி செவுத்து மேல முட்டு சந்துக்குள்ள கடை பெஞ்சு மேல தலைவர் பஞ்ச போல இந்தியாக்கார பேசுறா செத்து போடுவா.